ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா முக்கியமாக சொல்கிறாங்க, ஒரு ஈஸ்வரிய விதியினால் ஏழையாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப பெரிய பணக்காரங்களாக சத்தியுகத்தில் ஆயிடுறாங்க 2500 வருஷத்துக்கு. மேலும் யார் இங்கே பணக்காரங்களாக இருக்காங்களோ அவங்க அங்கே ஏழைகளாக ஆயிடுறாங்கங்கிற. அப்போ எந்த ஒரு ஈஸ்வரிய விதிப்படி அப்படின்னா பாபா அதுக்கு சொல்கிறாங்க, இங்கே யார் பிச்சைக்காரங்களாக ஆயிடுறாங்களோ அவங்க அங்கே பணக்காரங்களாக ஆயிடுறாங்க. இங்கே யார் பணக்காரங்களாக இருக்காங்களோ அங்கே அவங்க ரொம்ப சாதாரண ஏழையாக இருக்கிறாங்க. அப்படின்னா பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏழைகள் தன்னிடம் இருக்கக்கூடியதை பாபாவிற்கு உடனே பலி கொடுத்துடுறாங்க. என்னுடையது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் ஆகுறாங்களோ அவங்க தான் பிச்சைக்காரர்கள். உடல் சம்பந்தப்பட்ட சொந்த பந்தங்கள், சொத்து எல்லாமே பாபாவோடது, என்னோடது எதுவுமே இல்லை. அப்படி அர்ப்பணம் செய்கிறதுக்கு, அதையெல்லாம் மறக்கிறதுக்கு ஏழைகளுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் அவங்க அங்கே பணக்காரங்களாக ஆயிடுறாங்க. ஆனால் பணக்காரங்களுக்கு இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக மறக்க முடியறதில்ல. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணம், சொத்து, உறவினர்கள், நண்பர்கள் இதெல்லாம் அவங்க விடுறது அவ்வளோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதில்ல. பாபா அதனால் சொல்கிறாங்க, அவங்க உயர்ந்த யோகியாகவும் ஆக முடியாது, சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியும் அடைய முடியாது. ஆனால் நம்ம பிரம்மா பாபா பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட்டாக அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் பாபாவிற்கு இந்த பணத்தை பார்க்கும்போது பேப்பர் மாதிரி தான் இருந்தது. அதனால தான் அவர் செஞ்சிட்டு இருந்த அந்த கோடிக்கணக்கான லாபம் வந்தாலும் அந்த பிஸ்னஸை உடனே விட்டுட்டார். இப்போ பாபா சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ நிறைஞ்சிருக்கும், தங்க நாணயங்கள் இருக்கும், எதையுமே நீங்கள் செலவு செய்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. மாளிகைகள் கூட தங்கமாக இருக்கும். அவ்வளோ உயர்ந்த உலகத்துக்கு போகிறீங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே சிந்தனை பண்ணி பாருங்கள். ஒரு சில குழந்தைங்க தான் இதெல்லாம் சிந்தனை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு பாபா. அவங்களுக்கு தான் அந்த ஒரு பெரிய குஷி என்பது ஏற்படுகிறது, எல்லாருக்கும் ஏற்படுறது இல்லைங்கிற. மேலும் பாபா மேலே நம்பிக்கை இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட கொஞ்சம் பேர் தான், எல்லாரும் இல்லைங்கிற. பாபா எதுக்காக வந்திருக்காரு? ஐயோ ஐயோன்னு அலறல் கேட்கக்கூடிய இந்த உலகத்தை வெற்றி முழக்கம் ஏற்படக்கூடிய உலகமாக மாற்றுறதுக்காக. அப்படின்னா இந்த உலகம் ஃபுல்லாக சண்டை சச்சரவுகள் நிறைஞ்சிருக்குங்கிறார் பாபா. கொலைகளும் கொள்ளைகளும் நிறைஞ்சிருக்கு, அதர்மம். அப்படிப்பட்ட உலகத்தை தான் பாபா மாற்ற வராரு. மேலும் பாபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ நீதிபதிகள், எவ்வளோ கோர்ட்டு எல்லாம் இருக்குது, அங்கே எதுவுமே இருக்காதுங்கிறார் பாபா. அப்படிப்பட்ட எந்த ஒரு தொல்லை சண்டை சச்சரவுகள் இல்லாத உலகமாக நான் மாற்றுறேன். அந்த உலகத்தை படைக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு உதவியாளர்களாக இருங்கங்கிற. ஆனால் யார் உதவியாளர்களாக இருக்க முடியும்? நீங்களே உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா எனக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? இப்போ யார் ஒருத்தர் உயர்ந்த பண்புகள் உடையவர்களாக எந்த விதமான தடையும் தனக்கு இல்லாமல் சண்டை சச்சரவுகள் செய்யாமல் இருக்காங்களோ அவங்க தான் பாபாவுக்கு உதவி செய்ய முடியுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, அந்த உலகத்தில் இயற்கை கூட உங்களுக்கு சுகம் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கோம். அதோட இடத்துல இருக்கும். ஆறு குளம்னா அது எப்பயும் என்ன அதோட லெவலை தாண்டி, லிமிட்டை தாண்டி வராது. அப்படின்னா எந்த ஒரு இயற்கை உங்களுக்கு சுகம் கொடுக்குமே தவிர துக்கம் கொடுக்காது. பாலாரும் நெய்யாரும் ஓடும் அப்படின்னா ஸ்தூலமாக கிடையாது, அவ்வளோ சுகமும் வளங்களும் அங்கே நிறைஞ்சிருக்கும். அப்போ அப்படிப்பட்ட உலகத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் எவ்வளவு முயற்சிங்கிறது செய்ய வேண்டும்ங்கிறத பாபா சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் நீங்கள் என்னை மட்டுமே நினைவு செய்யுங்க. இதில் தான் உங்களுடைய முயற்சி என்பது இருக்குது. மற்ற அனைத்தையும் மறந்து என்னை மட்டுமே நீங்கள் இப்போ நினைவு செய்ய வேண்டும்ங்கிறதையும் சொல்கிறேன். வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 19/4/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, முழு உலகத்தில் ஐயோ ஐயோ என்ற அலறலிலிருந்து வெற்றி வெற்றி என்ற முரசை ஒலிக்க செய்வதற்காக பாபா வந்திருக்கிறார். பழைய உலகத்தில் ஐயோ ஐயோ என்ற கூக்குரல், புது உலகத்தின் வெற்றி முழக்கம் என்பது ஏற்படும். கேள்வி: எந்த ஒரு ஈஸ்வரிய விதியின்படி ஏழைகள் தான் பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை அடைய முடியும், பணக்காரர்கள் அடைய முடியாது? பதில்: ஈஸ்வரிய விதியானது முழுமையான பிச்சைக்காரனாக ஆகுங்கள். எதுவெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள். இதை ஏழை குழந்தைகள் சுலபமாக மறந்துவிட முடியும். ஆனால் பணக்காரர்கள் தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கின்றனர். அவர்களுடைய புத்தி எதையும் மறப்பதில்லை. அதனால் யார் ஒருவர் பணம், சொத்து, சொந்த பந்தத்தினுடைய நினைவில் இருக்கின்றார்களோ அவர்கள் உண்மையான யோகியாக மாற முடியாது. அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்காது.
ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான நிக்ஷய புத்தி உடைய குழந்தைகள், நன்றாக அறிந்துள்ளீர்கள், முழு உலகத்தினுடைய சண்டையை தீர்ப்பதற்காக பாபா வந்திருக்கிறார். ஒரு வீட்டில் இருக்கிற, ஒரு நாட்டில் இருக்க சண்டை கிடையாது. முழு உலகத்திலேயும் எந்த விதமான பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் ஆக்குவதற்காக பாபா வந்திருக்கார். பாபா இதற்காக வந்திருக்கின்றார் என்பதில் அவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கின்றது. யாருக்கு? நிக்ஷய புத்தி இருக்கிறவங்களுக்கு. இந்த உடலில் பாபா வந்திருக்கின்றார், அவருடைய பெயர் தான் சிவ் பாபா என்று நல்ல புத்திசாலியான குழந்தைகள் அறிந்துள்ளனர். யார் வந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறது முக்கியங்கிறது. ஏன் வந்திருக்கின்றார்? ஐயோ ஐயோ என்ற கூக்குரலை நீக்கி வெற்றி முழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கிறார். மரண உலகத்தில் அதிகமான சண்டைகள் நடக்கின்றது. கலியுகம் தான் மரண உலகம். அனைவரும் கணக்கு வழக்கை முடித்து கொண்டுதான் செல்ல வேண்டும். ஏன் ஐயோ ஐயோன்னு எல்லாரும் அலறிட்டு இருக்கிறாங்க, துக்கப்பட்டு இருக்கிறாங்க? ஏன்னா அவங்கவுங்க செய்த கர்ம சுமைகளை, யார் யார் என்ன பாவங்கள் செய்தாங்களோ அதை முடிச்சுட்டு தான் போகணும். அனைவரும் கர்மத்தின் கணக்கு வழக்குகளை முடித்து கொண்டுதான் செல்ல வேண்டும். அமரலோகத்தில் அப்படிப்பட்ட விஷயம் எதுவும் இல்லை. இங்கு எத்தனை குழப்பங்கள் ஏற்படுகின்றன, எத்தனை நீதிமன்றங்கள், நீதிபதிகள் இருக்கின்றன, கொலைகள் கூட நடக்கின்றது. வெளிநாடுகளிலும் கூட பிரச்சனைகளை பார்க்க முடிகிறது. பாரதத்தில் மட்டும் கிடையாது இல்லையா? எல்லாம் ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு எவ்வளோ கோர்ட் இருக்குது, எவ்வளோ ஜட்ஜஸ் இருக்காங்க. பாபா சொல்கிறாங்க, அப்போ அவ்வளோ என்ன இருக்குது, இங்கே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவ்வளோ சண்டை சச்சரவுகள் இருக்குது, அவ்வளோ அதர்மம் இருக்குது. அதனால தான் இதெல்லாம் நிறைய இருக்குங்கிற. முழு உலகத்திலும் அதிகமான தொல்லைகள் என்பது இருக்கின்றது. உலகமே கஷ்டம் நிறைஞ்சதாக இருக்குது. இதைத்தான் கூறப்படுகின்றது பழைய தமோ பிரதானமான உலகம். இதில் குப்பையோ குப்பைதான். இந்த மாடர்ன் வேர்ல்டு கிடையாது சொல்கிறார் பாபா. ரொம்ப பழைய தமோ பிரதான உலகம்னு சொல்கிறார். குப்பை தான் இருக்குது, காட்டிலும் காடாக உள்ளது. காட்டில் போயிட்டு சந்தோஷமாக யார் இருக்க முடியும் இல்லையா? அப்படி தான் இருக்கு உலகம். எல்லையற்ற தந்தை இவை அனைத்தையும் நீக்குவதற்காக தான் வந்திருக்கின்றார். இப்பொழுது குழந்தைகள் மிகுந்த அறிவாளிகளாக, புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். பாபா சொன்னாங்க, இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுல நீங்கள் புத்திசாலியாக இருக்கணும். ஒருவேளை குழந்தைகளுக்குள்ளேயே சண்டை சச்சரவுகள் இருந்தால் பாபாவிற்கு எப்படி உதவியாளர்களாக மாற முடியும்? உங்களுக்குள்ளே நீங்கள் அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? பாபாவிற்கு அதிகமான உதவி செய்யும் குழந்தைகள் தேவைப்படுகின்றனர். அதாவது எந்த விதமான தடையும் செய்யாத நல்ல பண்புகள் உள்ள புத்திசாலியான குழந்தைகள் தேவைப்படுகின்றன. யஜ்யத்தில் தானே தடையாயிடக்கூடாது. நாம் இது பழைய உலகம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அதிகமான தர்மங்கள் இங்கு இருக்கின்றது. எவ்வளோ தர்மங்கள் பிரிவினைகளோ அவ்வளோ சண்டை சச்சரவுகள் அதிகமாகும். தமோ பிரதானமான விகாரமான உலகமாக இருக்கின்றது. பத்தீத்தமான பழைய உலகத்தில் சண்டை சச்சரவுகள் தான் நடக்கின்றது இல்லையா? சண்டையே சண்டை தான் இங்கேங்கிறார். அனைத்திற்கும் தீர்வு காண்பதற்காக, வெற்றி முரசை ஒழிப்பதற்காக பாபா வந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் அறிந்துள்ளனர் இந்த உலகம் எவ்வளவு துக்கம் மற்றும் அசாந்தியாக இருக்கிறது. உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்று விரும்புகின்றனர். இப்பொழுது முழு உலகத்திலும் எந்த மனிதன் அமைதியை ஏற்படுத்த முடியும்? அவங்களே அமைதி இல்லாமல் இருக்காங்க. எல்லையற்ற தந்தையை கல்லாகவும் முள்ளாகவும் காட்டிவிட்டனர். அவர் அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. இதுவும் கூட ஒரு விளையாட்டு ட்ராமாவில் இப்படியெல்லாம் என்ன சொல்கிறது கூட இருக்குங்கிறார் பாபா. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்பொழுது எழுந்திருங்கள், பாபாவிற்கு உதவியாளர்களாக ஆகுங்கள். என புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு உதவி செய்கிறவங்களா இருங்க. பாபாவிடமிருந்து தன்னுடைய ராஜ்ய பாக்கியத்தினை அடைய வேண்டும். அளவிட முடியாத சுகத்தை அடைய வேண்டும். குறைவாக அல்ல, முழுமையாக எடுத்துக்கொள்ளணுங்கிறது பாபா கூறுகின்றார். இனிமையான குழந்தைகளே, நாடகப்படி உங்களை பத்மாபதம் பாக்கியசாலியாக மாற்றுவதற்காக எல்லையற்ற தந்தை வந்திருக்கின்றார். பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைஞ்சவங்களா மாற்றுறதுக்கு அவர் வந்திருக்காரு. அப்போ அவரோட லட்சியம் அது. அப்போ நாம் எப்படி நம்மளோடது உருவாக்கிக்கணும். பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயண் தான் ராஜ்யம் செய்தனர். பாரதம் சொர்க்கமாக இருந்தது. சொர்க்கத்தை தான் அதிசய உலகம் என்று சொல்கிறார்கள். திரேதாயுகத்தை அப்படி சொல்வதில்லை. அப்பேற்பட்ட சொர்க்கத்திற்கு வருவதற்காக குழந்தைகள் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். சொர்க்கத்தின் ஆரம்பத்திலேயே வர வேண்டும்.
111 வரணும். நாம் சொர்க்கத்திற்கு வர வேண்டும், லக்ஷ்மி நாராயண் ஆக வேண்டும் என்று குழந்தைகள் விரும்புகின்றனர். இப்பொழுது பழைய உலகில் ஐயோ ஐயோ என்ற அலறல் ஏற்பட வேண்டும், இரத்த ஆறு ஓட வேண்டும். இதெல்லாம் நடந்துதான் தீரும் கலியுக கடைசியில். இரத்த ஆறு ஓடிய பிறகு நெய்யாறு ஓடும். அப்படின்னா சுக நிறைஞ்ச உலகம், எந்த சண்டைகள் இல்லாத உலகம் அப்புறம் வரும்னு சொல்றார். இந்த உலகத்தை தான் பார்க்கடல் என்று சொல்லப்படுகிறது. இங்கே கூட பெரிய குளத்தை காட்டுகின்றனர். இல்லை, பார்க்கடல்னா இந்த உலகத்தில் பார்க்கடல்னா ஏதோ ஒரு பாலில் கடல் இருக்கும், அதில் விஷ்ணு படுத்திருக்காருன்னு நினைக்கிறாங்கன்னா அப்படி இல்லை. பார்க்கடல் அப்படிங்கிறது சத்தியுகம், ரொம்ப சுகமான உலகம். அதுக்கு தான் இங்கேயோ அதனோட நினைவு சின்னத்தை எல்லாம் காட்டுறாங்க. ஒரு குளத்தில் பாலை ஊற்றுவார்கள், அதில் பிறகு குளிப்பார்கள், சிவலிங்கத்தின் மீதும் பாலாபிஷேகம் செய்கின்றனர். சத்தியுகத்திற்கு மகிமை என்பது இருக்கின்றது. அங்கு நெய்யாறு பாலாறு ஓடும்னு எல்லா வளங்களும் நிறைஞ்சிருக்கும். இந்த மாதிரியெல்லாம் அப்படி இருக்காது, ஸ்தூலமாக அப்படியே இருக்காது, அவ்வளோ சுகம் இருக்குங்கிற. ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள். இந்த சமயத்தில் நீங்கள் அடிமையாக ஆகிவிட்டீர்கள், பிறகு நீங்கள் தான் எஜமானர்களாக ஆகின்றீர்கள். இயற்கை உட்பட அனைத்துமே உங்களுக்கு அடிமையாகிவிடும். எங்க சத்தியுகத்தில் இல்லையா, நாம் எல்லா விகாரத்திலிருந்து விலகும் போது இயற்கை உங்களுக்கு அடிமையாகிவிடும். அங்கே ஒரு பொழுதும் விதியை மீறி மழை வராது இல்லையா. அன்சீசனில் மழை வர்றது, அதிகமாக வர்றது, அந்த மாதிரி வெள்ளம் வர்றது, அந்த மாதிரி மழை வராது. அது கஷ்டம் கொடுக்காது. நதிகள் கொந்தளிக்காது, அதோட இடத்துல அது இருக்கும். அங்கே எந்த ஒரு தொல்லைகளும் நடக்காது. இயற்கை உங்களுக்கு சுகம் கொடுக்கறதுக்கு காத்திருக்கும், சேவை பண்ணுறதுக்கு இல்லையா. அங்கே எந்த கஷ்டமும் இயற்கை கொடுக்காது. இங்கே பாருங்கள் எத்தனை தொல்லைகள். அங்கே உண்மையான வைஷ்ணவர்கள் இருந்தார்கள், விகாரியான வைஷ்ணவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படின்னா இங்கே யார் தன்னை வைஷ்ணவர்கள்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, விகாரிகளாக இருக்காங்க. இங்கே யாராவது வெஜிடேரியனாக மாறினால் அவர்களை வைஷ்ணவர்கள் என்று அழைக்கிறார்கள், அவ்வளோதான். வைஷ்ணவர்கள்னால் அவங்களோட குவாலிஃபிகேஷன் நான்வெஜ்ஜை சாப்பிடக்கூடாது. ஆனால் பாபா சொல்லக்கூடிய வைஷ்ணவர்கள் அப்படி கிடையாது. இல்லை, விஷ்ணுவோட வம்சம்னா பாபா என்ன சொல்கிறாரு, விஷம் என்பது அணு அளவில் கூட இல்லாத இருக்கக்கூடியவங்க தான் அணு. விஷ்ணுவோட விஷம் என்பது அணு அளவில் இல்லாத குலத்தை சேர்ந்தவங்க தான் விஷ்ணுவோட குலத்தை சேர்ந்த வைஷ்ணவர்கள்னு சொல்கிறார். அப்போ விஷம்ங்கிறது என்ன, எல்லா விகாரங்களுக்கும் சொல்லப்படுது. விகாரத்தின் மூலமாக ஒருவருக்கொருவர் மிகவும் துக்கத்தை கொடுத்து கொள்கின்றனர். பாபா எவ்வளவு நன்றாக இதையெல்லாம் புரிய வைக்கிறார். கிராமத்து சிறுவன் என்றெல்லாம் கிருஷ்ணனை சொல்லிட்டாங்க. கிருஷ்ணர் கிராமத்தில் எல்லாம் இருந்திருக்க முடியாது, அவர் வைகுண்டத்தின் எஜமானன். பிறகு 84 பிறவிகளை அவர் எடுக்கின்றார். நாம் பக்தியில் எவ்வளவு நஷ்டங்களை அடைந்தோம், எவ்வளவு பணம் செலவு செய்தோம் என்பதையெல்லாம் இப்பொழுது நீங்கள் தான் அறிவீர்கள். பாபா கேட்கின்றார், உங்களுக்கு எவ்வளவு செல்வங்கள் கொடுத்தேன் இல்லையா. துவாபரிகத்தில் கூட ஒரு கோயிலில், சோம்நாத் கோயிலில் 17 வாட்டி கொள்ளையடிச்சிட்டு போகிற மாதிரி சொத்து இருந்தது கசினி முகமது. அப்போ எவ்வளோ இருந்திருக்கும். அப்போ அப்படியெல்லாம் கோயில் கட்டி கட்டி செல்வங்கள்லாம் என்ன பண்ணிட்டோம், செலவு பண்ணிட்டோம். ராஜ்ய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்திருந்தேன், இவை அனைத்துமே எங்கே இழந்தீர்கள். உங்களை உலகத்திற்கே எஜமானனாக மாற்றினேன், பிறகு நீங்கள் என்ன ஆனீர்கள், எந்த நிலைக்கு வந்துட்டீங்க. பாபா நாடகத்தை பற்றி தெரிந்திருக்கிறார். புதிய உலகம் பழைய உலகமாகிறது, பழைய உலகம் மீண்டும் புது உலகமாக ஆகின்றது. இந்த சக்கரத்தில் எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் திரும்ப நடக்கும் என்று பாபா கூறுகின்றார். இப்பொழுது சமயம் குறைவாக இருக்கின்றது, முயற்சி செய்து எதிர்காலத்திற்காக சேமித்து கொள்ளுங்கள். பழைய உலகத்தினுடைய அனைத்து விஷயமும் மண்ணோடு மண்ணாக போய்விடும், எதுவுமே அங்கே வராது. பணக்காரர்கள் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, அவங்களால தாங்க முடியல. அவங்க நிறையா பணம் வச்சுருக்காங்க, சொத்து வீடு நிலப்புலம் எல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் அழிஞ்சிரும்னா அவங்களால அதை ஏற்றுக்க முடியல, மண்ணோட மண்ணாக போகும்னா ஏற்றுக்க முடியல. பாபா ஏழை பங்காளன், ஏழைகள் தான் அங்கே பணக்காரர்களாக ஆகிவிடுகின்றனர், செல்வந்தர்கள் அங்கே ஏழையாகி விடுகின்றனர். ஏன்னா அவங்க அதெல்லாம் இப்போ விடுறதில்லை, அதனால அங்கேயே ஏழை ஆயிடுறாங்க. இப்பொழுது கோடீஸ்வரர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர், அவர்களும் வருவார்கள், ஆனால் ஏழையாக இருப்பார்கள். ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க பாபாவை பிடிச்சிக்காம சொத்தையும் ஆஸ்தியையும் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் ஏழைகள் இருக்கக்கூடிய என்ன ஒரு உடலோ இல்லை சொத்தோ சொந்த பந்தங்களோ அவங்கள விட்டுட்டு பாபாவை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன ஆயிடுறாங்க, ஏழையிலேருந்து பணக்காரங்களாயிடுறாங்க. அவர்கள் தங்களை சொர்க்கத்தில் இருப்பதாக இங்கேயே நினைக்கின்றனர். யார் பணம் இருக்கோ அவங்க இங்கேயே சொர்க்கத்தில் இருக்கிறதா நினச்சிக்கிறாங்க. அதையெல்லாம் புத்தியிலிருந்து அவர்களால் வெளியேற்ற முடியாது. பாபா கூறுகின்றார், அனைத்தையும் மறந்து விடுங்கள், என்னோடதுன்னு எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் மறந்துடுங்க, என்னோடது எதுவுமே இல்லைன்னு ஆயிடுங்க, ஒன்றுமில்லாத பிச்சைக்காரனாக ஆகிவிடுங்கள்.
ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு பேர் என்ன? பிச்சைக்காரங்க. அப்போ என்னோடதுன்னு எதுவுமே இல்லைன்னு ஆயிடுங்க. இன்றைய சூழலில் கிலோகிராம், கிலோமீட்டர் என்றெல்லாம் வந்துவிட்டது. அப்போ எல்லாம் மைலுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ எல்லாம் இந்த மாதிரி கிலோ மீட்டர் அப்படின்லாம் இருக்காது. யார் ராஜா பதவியில் உள்ளனரோ அவர்கள் தங்களுடைய பாணியில் விருப்பப்படி ராஜ்யம் செய்கின்றனர். அவங்கவுங்களுடைய ஒவ்வொரு ராஜ்யம் செய்யக்கூடிய முறை வித்தியாசப்படுது. வெளிநாடுகளை பின்பற்றுகின்றனர். தனக்கென்று புத்தி இருப்பதில்லை, யாரையோ ஃபாலோ பண்ணுறாங்க. தமோ பிரதானமாக இருக்கின்ற அமெரிக்கா போன்றவற்றில் விநாசத்திற்காக நிறைய பணத்தை செலவு செய்கின்றனர் இல்லையா? டிஃபென்ஸுக்காக, உலகத்தில் நியூக்ளியர் பாம்ஸை தயாரிக்கிறதுக்காக எவ்வளோ நாடுகள் நிறைய செலவு பண்ணுறாங்க. விமானத்திலிருந்து அணுகுண்டுகளை வீசுகின்றனர், தீப்பற்றி எரிய வைக்கின்றனர். பாபா வந்திருக்கின்றார் விநாசம் மற்றும் ஸ்தாபனை செய்வதற்காக. இதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். உங்களிலும் கூட புரிய வைக்கக்கூடியவர்கள் வரிசை கிரமமாக தான் இருக்கிறார்கள். அனைவரும் ஒரே மாதிரியான நம்பிக்கை புத்தி உடையவராக இருப்பதில்லை. பாபா எப்படி செய்தாரோ அதை அப்படியே நாம் பின்பற்ற வேண்டும். பழைய உலகத்தில் இந்த பணம் செல்வத்தை எல்லாம் என்ன செய்வீர்கள்? இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வரவும் வராது. மேலும் அதை வச்சு அங்கே நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஒரே மாதிரியான நம்பிக்கை புத்தி இருப்பதில்லை. இன்று காகிதத்தை தான் பணமாக்குகிறார்கள் இல்லையா? பணம்னு எதை சொல்கிறாங்க? பாபாவுக்கு பேப்பர் மாதிரி இருக்குது இல்லையா? இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது பேப்பரை? அதனால தான் பிரம்மா பாபா எனக்கு இதெல்லாம் வேணாம், பாபா கொடுக்குற ஆஸ்தி போதும், பிஸ்னஸ் எல்லாம் வேண்டான்ட்டார். ஏன்னா அவருக்கு பணத்தை பார்த்தா ஒரு பேப்பர் மாதிரி தான் தெரிஞ்சுது. அங்கு தங்க நாணயங்கள் இருக்கும். தங்கத்தினால் மாளிகைகள் கட்டப்படும் என்றால் தங்க நாணயங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும் இல்லையா? தங்கத்துக்கே மதிப்பு இருக்காது. அனைத்தும் இலவசமானது. எதையுமே நீங்கள் பைசா கொடுத்து வாங்க மாட்டீங்க. சதோ பிரதானமான பூமி, அதனால் எல்லா வளமும் கொடுக்கணும். இப்பொழுது பழசாகிவிட்டது. அது சதோ பிரதானமான புதிய உலகம், முற்றிலும் புதிய இடம். நீங்கள் சூக்ஷ்ம வத்தனத்திற்கு செல்கின்றீர்கள். அங்கு பல சாறுகள் எல்லாம் குடிக்கின்றீர்கள். அதான் சோமரசம்லாம் சொல்லுவாங்க. உண்மை கிடையாது, ஆனால் அந்த டேஸ்ட்டை ஆத்மா உணரும். ஆனால் அங்கே மரங்கள் எதுவும் இருப்பதில்லை. அங்கே கார்டன் எல்லாம் தெரியும் சத்தியுகத்தில் எப்படி இருக்கணும். ஆனால் அது உண்மை கிடையாது. சூக்ஷ்மவதனத்தில் அப்படி இருக்குன்னு கிடையாது, அது ஒரு காட்சி. மூலவதனத்திலும் இருக்காது. இப்பொழுது நீங்கள் வைகுண்டத்திற்கு செல்கின்றீர்களோ அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கின்றது. இப்பொழுது புத்தியின் மூலம் இதையெல்லாம் சிந்தனை செய்து பாருங்கள். சூக்ஷ்மவதனத்தில் மரங்கள் இருப்பதில்லை. மரமானது பூமியில் தான் வளர்க்கப்படுகிறது, ஆகாயத்தில் அல்ல. அப்படின்னா மேலே ஒரு காட்சியை பார்க்குறீங்கன்னா அது காட்சின்னு புரிஞ்சுக்கோங்க. அங்கே உண்மையிலே அந்த போல் மரத்தை நான் பார்த்தேன், அங்கே இருந்ததுன்னு சொல்ல வேண்டாம். பிரம்ம மகத்தத்துவம் என்ற பெயர் உண்டு, ஆனால் அதுவும் ஆகாயம்தான். அதுலேயும் ஒன்றுமே இல்லை, எந்த பொருளும் இருக்காது. 5 தத்துவத்தினாலான எந்த பொருளும் இருக்காது. எப்படி நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் இருக்கின்றதோ அவ்வாறே நீங்களும் சிறிய ஆத்மாக்களாக அங்கே இருப்பீர்கள். நட்சத்திரங்களை நேரே பார்க்கும்போது அது பெரியதாக தென்படும். அதுபோல பிரம்ம தத்துவத்தில் பெரிய பெரிய ஆத்மாக்கள் இருக்கும் என்பதெல்லாம் இருக்காது. இங்கேருந்து பார்த்தா நட்சத்திரம் சின்னது, பக்கத்தில் போனால் பெருசு. ஆனால் ஆத்மா பக்கத்தில் பார்த்தாலும் தூரத்தில் பார்த்தாலும் எல்லாம் ஒரே சைஸ் தாங்கிறது. இதையெல்லாம் புத்தி மூலமாக சிந்தனை செய்ய வேண்டும். ஞானக்கடலை கடைய வேண்டும். ஆத்மாக்கள் மேலே தான் இருக்கின்றன, சிறு புள்ளியாக இருக்கின்றது. இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தாரணை செய்ய வேண்டும், புரிஞ்சுக்கணும். அப்பொழுதுதான் மற்றவர்களையும் தாரணை செய்ய வைக்க முடியும். ஆசிரியர்களாக தான் அறிந்திருந்தால்தான் மற்றவர்களுக்கு படிப்பிக்க முடியும். இல்லை என்றால் எதற்கு ஆசிரியர் என்று சொல்ல வேண்டும் இல்லையா? தான் புரிஞ்சுக்கிட்டாதான் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். இப்போ டீச்சர்னா முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற. ஆனால் இங்கு ஆசிரியர்கள் கூட வரிசைப்படி தான் இருக்கின்றனர். எல்லாரும் ஒரே போல புரிஞ்சுக்கிறது இல்லை, புரிய வைக்கிறதும் இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் வைகுண்டத்தை பற்றி தெரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் வைகுண்டத்தை பார்த்ததில்லை என்பது கிடையாது. நிறைய குழந்தைகள் காட்சிகளாக பார்த்திருக்கின்றன. அங்கே சுயம்வரம் எப்படி நடக்கும், என்ன மொழி பேசுவார்கள் போன்ற அனைத்தையும் பார்த்திருக்கிறீர்கள். ஏன்னா பாபா அந்த காலத்தில் நம்ம தாதிகளுக்கு காட்சியாக காட்டியிருக்கார். கடைசியாக நீங்களும் காட்சிகளை பார்ப்பீர்கள். ஆனால் யார் யோக யுக்தாக இருக்கின்றனரோ அவர்களே காட்சிகளை பார்க்க முடியும். அவ்வாறு இல்லாமல் யாருக்கு சொந்த பந்தங்கள், பணம், சொத்து, உடல் இதெல்லாம் நினைவுக்கு வருகின்றதோ அவர்கள் எதை பார்ப்பார்கள்? இதெல்லாம் மறந்தாதான் அதெல்லாம் பார்க்க முடியும். இல்லைன்னா இங்கே தான் புத்தி மாட்டிகிட்டு இருக்கும். உண்மையான யோகிகள் தான் இறுதி வரை இருப்பார்கள். அவர்கள் தான் பாபாவை பார்த்து குஷி அடைவர். மலர் தோட்டமானது உருவாக்கப்படுகின்றது, கார்டன். நிறைய பேர் 10-15 வருடம் இருந்துவிட்டு போய்விடுகின்றனர். அவர்களை எருக்கம்பூ என்று கூறலாம். நல்ல நல்ல பெரிய குழந்தைகள் மம்மா பாபாவிற்காக வழிகாட்டுதலை
அவர்கள் எடுத்து வந்தனர், பயிற்சி செய்ய வைத்தனர் இல்லையா. அவங்க மம்மா பாபா எவ்வளோ பேரை கொண்டு வந்தாங்க, வழிகாட்டினாங்க. அவர்கள் இன்று இருக்கவில்லை. பாபா யாருக்கெல்லாம் வழிகாட்டினாரோ, மம்மா யாருக்கெல்லாம் சொன்னாங்களோ அவங்க கூட சிலர் இல்லை. அந்தளவுக்கு மாயா சாப்பிட்றதுங்கிறது. ஏன்னா மாயாவும் மிகவும் சக்திசாலியானது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மாயாவும் சாதாரணப்பட்டது இல்லை. பாபாவும் அதை அறிவார், மாயா சக்திசாலியாக இருக்குன்னு. மாயாவிடம் ரகசியமான யுத்தம் என்பது இருக்கின்றது. ரகசியமான புயல் மாயா உங்களுக்கு நிறைய தொல்லைகளை கொடுக்கின்றது என்று பாபா கூறுகின்றார். இது வெற்றி தோல்விகள் அடங்கியுள்ள நாடகமாக இருக்கின்றது. சில நேரத்தில் மாயா கிட்ட வெற்றி அடைகிறீங்க, சில நேரத்தில் தோல்வியும் அடைகிறீங்க. உங்களுக்கு ஆயுதங்கள் மூலம் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாரதத்தினுடைய பழமையான யோகம் என்று ராஜயோகம் சொல்லப்படுகின்றது. யோக பலத்தின் மூலமாக தான் நீங்கள் மாறுகின்றீர்கள். உடல் சக்தியின் மூலம் உலக ராஜ்யத்தை யாரும் அடைய முடியாது. இந்த விளையாட்டு அதிசயமானது. 2 பூனைகள் வெண்ணெய்க்காக சண்டை போட்டது என்ற கதை உண்டு. நடுவில் என்ன பண்ணிடுச்சு, குரங்கு அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க, அமெரிக்கா ரஷ்யா போல நாடுகள் சண்டை போடுவாங்க, ஆனால் சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உலகத்தை அவங்க விநாசம் பண்ணிடுவாங்க, அந்த காரியத்தை அவங்க செஞ்சு முடிச்சிடுறாங்க, சத்தியம் உங்களுக்கு கிடைச்சிரும். வினாடியில் உலக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகள் காட்சியை பார்த்துள்ளனர். அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், கிருஷ்ணனுடைய வாயில் வெண்ணெய் இருந்தது. வெண்ணெய்னா என்ன, சொர்க்கம்தான் வெண்ணெய். உண்மையில் கிருஷ்ணனுடைய வாயில் புது உலகத்தை தான் பார்த்தனர். யோக சக்தியின் மூலமாக நீங்கள் உலக ராஜ்யம் என்ற வெண்ணெயை அடைகின்றீர்கள். ராஜ்யத்திற்காக எத்தனை சண்டைகள் போடுகிறார்கள், அந்த சண்டையில் எவ்வளவு இழப்புகள். இந்த பழைய உலகத்தின் கணக்கு வழக்கு முடிய வேண்டும். இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு பொருளும் அங்கு இருக்காது. பாபாவினுடைய ஸ்ரீமத் என்னவென்றால், குழந்தைகளை கெட்டதை கேட்காதீர்கள், கெட்டதை பார்க்காதீர்கள். அவர்கள் குரங்கை வைத்து சித்திரத்தை உருவாக்கி இருக்கின்றனர். இன்றைய நிலையில் மனிதர்களுக்கு கூட உருவாக்குகின்றனர். மனுஷனை கூட வச்சு அப்படி கண்ணை மூடுறது காது மூடுற மாதிரி காட்டியிருக்காங்க. சுடியா என்ற ஆபரணம் அணியப்பட்டது. முன்பெல்லாம் சீனாவிலிருந்து யானை தந்தங்கள் போன்ற பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும். பாபா நகை வியாபாரியில் இதெல்லாம் காஸ்ட்லியானது, ஷிப்பிங்கில் வருங்கிறதெல்லாம் சொல்கிறார். இங்கே அணிகலன்கள் அணிவதற்காக காது மூக்குகளில் துளைகள் போட்டு கொள்கின்றனர். ஓட்டை போட்டு காதில் தோடு போட்டுக்கணும், மூக்கில் ஓட்டை போட்டு தான் மூக்குத்தி போட்டுக்கணும், இதெல்லாம் இருக்குது. சத்தியுகத்தில் மூக்கு காதுகளில் துளை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், அந்த கஷ்டம் கூட இல்லைன்னா வலிக்கும் இல்லையா, உடல் தானே, அது போடாமையே ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கலாம், பட்டன் இருக்கும் போல் இருக்குது. பாபா சொல்கிறாங்க தான் அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. இங்கே மாயா அப்பேற்பட்டது அனைவருடைய மூக்கு காதுகளை அறுத்து விட்டதுங்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அங்கே இயற்கையான அழகு என்பது இருக்கும். எந்த பொருளையும் நாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. பவுடர், க்ரீம் எல்லாம் தேவையில்லை அழகாக இருக்கிறதுக்கு. இங்கே உடலானது தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. தமோ பிரதான தத்துவத்தினால் ஆக்கப்பட்டது. அதனால் வியாதிகள் எல்லாம் ஏற்படுகின்றது. அங்கே இந்த மாதிரியெல்லாம் வியாதிகள் இல்லை. நமக்கு எல்லையற்ற தந்தை கற்பித்து நரனிலிருந்து நாராயணாக மாற்றுகிறார். அமரபுரிக்கு எஜமானனாக ஆக்குகிறார். இதெல்லாம் உங்களுடைய ஆத்மாவிற்கு மிகுந்த குஷி என்பதை தருகிறது. அத்தீந்திரிய சுகத்தை பற்றி கேட்கவே யாரை கேட்கணும், கோப கோபியர்களை கேளுங்கள் என்று புகழ் பாடப்பட்டுள்ளது. பக்தர்கள் இந்த விஷயங்களை பற்றி அறிந்திருக்கவில்லை. அப்போ கோப கோபியர்கள் யாரு, சங்கமிகத்தில் இருக்கக்கூடிய நாம தான். உங்களிலும் கூட மிக குறைவான குழந்தைகள் தான் குஷியாக இருக்கின்றனர். மேலும் இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் சிந்தனை செய்கின்றனர். எல்லாரும் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறது இல்லைங்கிற. அபலைகளுக்கு எத்தனை கொடுமைகள் நடக்கின்றது. திரௌபதியினுடைய மகிமையானது தற்போது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கின்றது இல்லையா. என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அவங்க தான் கூப்பிடுறாங்க கிருஷ்ணனை. அப்போ ஆத்மா நாம தான் இப்போ பரமாத்மாவை கூப்பிடுறோம். திரௌபதி ஏன் கூப்பிட்டார் என்று மனிதர்களுக்கு தெரியாது. நீங்கள் அனைவரும் திரௌபதிகள் என்று பாபா புரிய வைக்கிறார். தூய்மையாக்குங்கன்னு அவரை நாம் எல்லாரும் கூப்பிடுறோம். பெண்கள் பெண்களாகவே பிறவி எடுப்பார்கள் என்பது இல்லை. 2 முறை பெண்களாக பிறவி எடுக்கலாம், அதற்கு அதிகமாக எடுக்க முடியாது. ஒவ்வொரு பிறவியிலையும் பெண்ணாகவே பிறந்துட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. 2 பிறவியில் இருக்கலாம், அதுக்கப்புறம் மாறிடுவாங்கன்னு சொல்கிறார் பாபா. தாய்மார்கள் கூக்குரல் இடுகிறார்கள், பாபா எங்களை காப்பாற்றுங்கள், துச்சாதனனுடைய விகாரத்தில் தொல்லைப்படுத்துகின்றது அப்படிலாம் பாபாவை கூப்பிடுறாங்க. விஷம் நிறைந்த உலகம் எது? சொர்க்கத்தை சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. விஷம் நிறைந்த உலகம் ராவணனால் உருவாக்கப்பட்டது. சிவாலயம் சிவபாபாவால் உருவாக்கப்பட்டது. அதுதான் சொர்க்கம். மேலும் உங்களுக்கு ஞானத்தை பாபா கொடுக்கின்றார். பாபாவை தான் ஞானக்கடல் என்று கூறலாம். ஞானக்கடல் என்றால் அனைவருடைய மனதை அறிந்தவர் என்று அர்த்தமில்லை. அவருக்கு எல்லாமே தெரியும். மனசில் என்னெல்லாம் நினைக்கிறோமோ
அந்தர்யாமி எல்லாம் தெரியும், அப்படி கிடையாதுங்கிற. பாபா என்ன சொல்கிறார், அதெல்லாம் என்னோட வேலை இல்லை, யார் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு பார்க்குறது. பாபா சொல்கிறாங்க, அதில் எனக்கு என்ன பலன் இருக்கிறது, அது தெரிஞ்சு அவர் என்ன செய்ய போகிறாரு. பாபா கூறுகின்றார், இந்த சிஷ்யனுடைய முதலிடை கடையுடைய ஞானம்தான் என்னை தவிர வேறு யாரினாலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த ஞானம்தான் அவர்கிட்ட இருக்குது. நான் தான் உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தை தான். சத்தியுகமானது பக்தியினுடைய பலனாகும். யார் பக்தி பண்ணுறோமோ அதிகமாக அவங்களுக்கு தான் சத்தியுகம். திரேதாயுகத்தில் பக்தி என்பது இருப்பதில்லை, சத்தியுகத்திலும் இருப்பதில்லை. படிப்பின் மூலமாக தான் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகின்றது. படித்து தான் அதை அடையிறோம். ஜனாதிபதி போன்றவர்களை பாருங்கள், எவ்வளவு மந்திரிகள் இருக்கின்றனர். அறிவுரைகள் கூறுவதற்காக மந்திரிகள் எல்லாம் தேவைப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து ஆள் இருப்பாங்க. சத்தியுகத்தில் மந்திரிகள் இருப்பதற்கான அவசியம் இல்லை. ராஜாவே எல்லாம் தெரிஞ்சவராக இருப்பார். இப்போது பாபா உங்களை அப்படிப்பட்ட யார்கிட்டே ஆலோசனையே கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட அறிவாளியாக மாற்றுகின்றார். இந்த லக்ஷ்மி நாராயணை பாருங்கள், எவ்வளவு புத்திசாலிகள். எல்லையற்ற ராஜ்யமானது பாபாவிடமிருந்து கிடைக்கின்றது. சிவ ஜெயந்தியானது பாபாவிற்காக கொண்டாடப்படுகிறது, அவரோட பிறந்த நாள். நிச்சயம் சிவபாபா பாரதத்தில் வந்துதான் உலகத்தினுடைய எஜமானர்களாக நம்மை மாற்றி சென்றிருக்கிறார். லட்சக்கணக்கான வருடத்தினுடைய விஷயம் இல்லை, நேற்றைய விஷயமாகும். எல்லாமே 5000 தான். அச்சா, இதற்கு மேல் அதிகமாக எதை புரிய வைப்பது? பாபா கூறுகின்றார், மனதால் என்னை நினையுங்கள். இதுதான் விஷயங்கிறார். எசன்ஸ் இதுதான். உண்மையில் இந்த படிப்பானது இஷாராவிற்கு சமிங்கை என்பது ஆகும். அதாவது இந்த படிப்பானது உங்களுக்கு எல்லா விதமான சமிங்கைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறதுங்கிற. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, பாபாவுடைய முழுமையான உதவியாளர்களாக மாறுவதற்காக நாகரீகமுள்ள புத்திசாலியானவர்களாக மாற வேண்டும். உள்ளுக்குள் எந்த விதமான தொல்லையும் இருக்கக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட்டு, ஸ்தாபனை மற்றும் விநாசத்தினுடைய செயலை பார்த்து கொண்டே முழுமையான நிச்சய புத்தி உடையவராக ஆகி பாபாவை பின்பற்ற வேண்டும். பழைய உலகத்தினுடைய செல்வத்தின் மீது புத்தியை நீக்கி முழுமையான பிச்சைக்காரனாக மாற வேண்டும். உறவினர்கள், பணம், சொத்து போன்ற அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். வரதானம், குழுவில் இருந்தாலும் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருந்தாலும் புத்திக்கு உதவியாளராக ஒரு தந்தையை ஆக்கக்கூடிய கர்மயோகி ஆகுக. சில குழந்தைகள் குழுவில் அன்பானவர்களாக ஆவதற்கு பதிலாக விடுபட்டவர்களாக ஆகிவிடுகின்றனர். சங்கட்டனில் எல்லாருக்கும் அன்பானவர்களாக இருக்கணும், எல்லாரும் கூட நல்லா பேசணும், உதவி செய்யணும், கூட சேர்ந்து சேவை பண்ணணும். அப்படி இருக்கிறது பதிலாக டிட்டாச் ஆகிடுறாங்க. மாட்டிவிடக்கூடாது என்று பயப்படுகின்றார்கள். எங்கே எல்லாரும் கூட சேர்ந்துட்டா பற்று வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு விலகி இருக்கிறாங்க. இதற்கு பதிலாக தூர விலகி விடுவது நல்லது என்று நினைக்கிறார்கள். எதுலேயும் போய் மாட்டிக்கூடாது நம்ம அப்படின்னு விலகி விடுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. 21 பிறவிகள் குடும்பத்துடன் தான் இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் ஈஸ்வரிய குடும்பத்தில் இங்கே இருக்கிறவங்க தான் சத்தியுகத்தில் போய் குடும்பமாக வரப்போகிறோம். அங்கே போயிட்டு தனியாலாம் யாரும் அரண்மனையில் வாழ முடியாது. ஒருவேளை பயத்தினால் தூர விலகி விடுவீர்கள் என்றால் இதுவும் கர்ம சந்நியாசத்தின் சம்ஸ்காரமாகும். அப்படி தனித்தனியாக நம்ம இருக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம ஈஸ்வரிய பரிவாரத்தோடு சேர்ந்து இருக்கணுங்கிறார் பாபா. இல்லைன்னா அது சன்னியாசியோட சம்ஸ்காரம். கர்மயோகியாக ஆக வேண்டுமே தவிர கர்ம சன்னியாசியாக அல்ல. குழுவுடன் சேர்ந்திருங்கள், அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகுங்கள். ஆனால் புத்தியின் உதவியாளர்களாக ஒரு தந்தை இருக்க வேண்டும். எனக்கு இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்க கூட இருந்தால் நல்லா சேவை பண்ண முடியும், அப்படி கிடையாது. புத்தியில் பாபா தான் எனக்கு உதவின்னு இருங்க, ஆனால் எல்லோரும் கூட சேர்ந்து சேவை பண்ணுங்க. அப்போ ஒரு தந்தையை அப்படி வச்சுக்கணும், வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கணும். புத்தியில் எந்த ஒரு ஆத்மாவின் துணை அல்லது குணம் அல்லது எந்த ஒரு விசேஷத்தன்மையும் ஈர்க்கக்கூடாது. இவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்ல சேவை பண்ணுறாங்க, ரொம்ப நல்ல குணம் இருக்குது, அப்படி ஈர்ப்பு வரக்கூடாது. அதெல்லாம் அப்படி ஆக்கடவர் யார்? பாபா. அவர் ஞாபகம் தான் இருக்கணும். அப்போது தான் கர்மயோகி பவித்ர ஆத்மா என்று கூற முடியும். ஸ்லோகன், பாப் தாதாவிற்கு வலது கரமாக ஆகுங்கள், இடது கரமாக அல்ல. பாபா நம்மளை எப்போ வேணாலும் எல்லா விதமான காரியத்துக்கும் யூஸ் பண்ணணும். அப்படின்னா ரைட் ஹேண்டாக இருக்கணும், வலது கரத்தை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்கள நம்ம இருக்கணுங்கிற. ஓம் சாந்தி.